நம்ம 3/4 கிலோ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். மட்டன் பிரியாணி, அதுக்கு தக்காளி 3, வெங்காயம் ஒரு 5, புதினா ஒரு கட்டு, இஞ்சி பூண்டு 100 கிராம், தயிர் ஒரு கிளாஸ் தயிர், லெமன் அதிலே பிழிஞ்சிடணும், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, ரெட் மசாலா, இதெல்லாம் பிரியாணி தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வறுத்து அதை வேக வச்சுருக்கோம். 3/4 கிலோ மட்டன், 3/4 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ பிரியாணி அரிசி. நம்ம அது எல்லாம் சரி பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம ஊற வச்சிடணும். வதக்கிறப்போ தான் ஊற வைக்கணும். இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ இந்த குக்கரில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் தான் வதக்க போகிறேன். இப்போ இதில் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு வதக்க போகிறேன். நம்ம பிரிஞ்சி சோம்பு விரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விரியணும். விரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சுடாயி வெடிஞ்சிருச்சுங்களா, அது கூட நம்ம நறுக்கி வச்ச நீட்டு வெங்காயம் 5 வெங்காயம் நீட்டாக அரிஞ்சது. இது ஒரு 1/4 ஹவர் வதங்கணும். 1/4 ஹவர் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி 3 கிலோ தக்காளி, 3 தக்காளி, 3 தக்காளி நீட்டு வருகிற தக்காளி. இது கொஞ்சம் வதங்கிட்டோம். அது கூடவே நம்ம புதினா கருவேப்பிலாம் போடலாம். போட்டோம்னா தக்காளி கூட இதையும் சேர்த்து வதங்கி ஒரு கட்டு புதினா கட்டு போடுறோம். அதோட சேர்த்து இதை வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். ஒரு 10 நிமிஷம் காலத்தில் வைக்கலாம். வதங்க போட்டு வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் புதினா இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச மட்டன் எடுத்து அதில் போட்டு நம்ம கிளறணும். வேக வச்ச மட்டன் கூட போட்டு இஞ்சி போட்டு இஞ்சி பூண்டு வதங்கிச்சு. மட்டன் கொஞ்சம் வதங்கியிருக்கும். அது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, ரெட் மசாலா, பிரியாணி மசாலா, இந்த 3 சேர்த்து போடணும். போட்டுட்டு ஒரு கிளாஸ் தயிர் லெமன் எடுத்துருக்கேன். இதையும் அது கூட ஊற்றணும். இதெல்லாம் வதக்கி இது ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கணும். இதெல்லாம் கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம தட்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான இது எல்லாமே போட்டு நம்ம கலக்கிட்டு தட்டு வச்சு மூடணும். கிரேவி பதமாக ஆயிடுச்சு. மசாலா மட்டன் எல்லாமே ஆனதுக்கப்புறம் நான் இந்த கிளாஸில் தான் 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அது வந்து 3/4 கிலோ பிரியாணி அரிசி. இது வந்து மட்டன் தண்ணி நம்ம வேக வச்சது இருந்தது, அதுவும் நம்ம அளவில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ 6 கிளாஸ் ஊற்ற போகிறேன். 1 3
பிரியாணி தேவையான பார்த்துக்கணும். தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கணும். நாம் இது அரிசி கொதிச்ச உடனே தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போடணும். இது கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடணும். தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிச்ச உடனே நம்ம பிரியாணி அரிசி அந்த 3 கிளாஸ் அரிசி பிரியாணி வதங்குற வரைக்கும் நம்ம தண்ணியில் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். தட்டு போட்டு டம் போட்டு மூடி வைக்கணும். நம்ம கொஞ்சம் கேசரி போட்டுருக்கோம். கலர் கலராக இருக்கும். கொஞ்சம் வேகணும். அதே மாதிரி நம்ம கட்டு போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம். பிரியாணி ரெடி. வந்துருச்சுன்னா பிரியாணி இருக்குல்ல, இப்படி பிரியாணி நம்ம கேசரி போட்டு போட்டோம் இல்லையா, அங்கங்கே கலர் கலராக தட்டில் சர்வ் பண்ணிட்டு எப்படி வருது பாருங்க ரைஸ். நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவோம். இது கூட தயிர் பச்சடி, சிக்கன் வறுக்கிறது. இப்போ பிரியாணி ரெடிங்க. சைடு சிக்கன் வறுவல், தயிர் பச்சடி, எவ்வளோ பழப்பழன்னு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள் தெரியுங்களா.